ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாவட்ட வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மற்றும் வில்லேஜ் அசிஸ்டண்ட் இந்த வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் தான் நமக்கு ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் இன சுழற்சி அடிப்படையில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அது யாருக்கு முன்னுரிமை இருக்குது, முன்னுரிமை அற்றவர் யார் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக எல்லாமே நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மாவட்ட நலவாழ்வுத்துறையிலிருந்து தருமபுரி மாவட்டத்திலிருந்து தற்போது வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. இதில் என்ன துறையின் கீழே வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் கீழ் மாவட்ட மகளிர் அதிகார மையம், அதாவது DHEW, இதில் தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்க போது. மொத்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சி 3 வகையான பதவியின் கீழே அறிவிச்சிருக்காங்க. அதாவது கணிப்பொறி இயக்குனர், IT அசிஸ்டன்ட் ஃபார் PMMBY, இதில் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். எஜுகேஷன் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் வித் இன் ஒர்க்கிங் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் ஆர் IT சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதுமானது. மினிமம் நீங்கள் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து மந்த்லி சேலரியாக 20,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கணிப்பொறி இயக்குவர், அதுக்கு IT அசிஸ்டன்ட் ஃபார் மிஷன் சக்தி ஸ்கீம், இந்த ஸ்கீமிலிருந்து தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்க போது. ஒரு வேக்கன்சி இருக்குது, மந்த்லி சேலரியாக 20,000 உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து இதுக்கும் மினிமம் நீங்கள் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது டேட்டா மேனேஜ்மெண்ட், ப்ரோசஸ் டாக்குமெண்டேஷன் அண்ட் வெப் பேஸ்டு ரிப்போர்ட்டிங் ஃபார்மேட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பல்திறன் உதவியாளர் MTS, இதுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. நீங்கள் 10th or 12th பாஸ் பண்ணியிருந்தால் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். 35 வயசு வரைக்கும் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 12,000 ரூபாய் உங்களுக்கு மந்த்லி சேலரியாக கிடைக்க போகுது. அதுக்கடுத்து இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் மற்றும் நோட்டிஃபிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து நமக்கு வெளிவந்திருக்கு, எப்படி எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா, மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், கூடுதல் கட்டிடம், மாவட்ட ஆட்சியரகம், தருமபுரி 636 705, இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாதுங்க. இதுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மோடில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஜூலை 21 தான் கடைசி டேட்டாக சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 10th 12th டிகிரி இந்த 3 ஃபார்மேட்டிலும் இருக்கவங்க தாராளமாக இந்த 3 வேலைவாய்ப்புக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு 2ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது கணிப்பொறி இயக்குபவர், இதுக்கு நீங்கள் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இதுக்கு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைன் மோடில் இந்த மாதிரி தான் இருக்கும். விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க உடனே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் அப்ளை பண்ண போகிற அப்ளிகேஷன் ஃபார்மேட் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிவிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே உங்களுக்கு சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் ஷார்ட்டாக நம்ம SWEDன்னு சொன்னோம். இதில் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட், இந்த 3 போஸ்ட்டில் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து உங்களுடைய நேம், அடுத்து உங்களுடைய ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேமு, அதுக்கடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், அதுக்கடுத்து நீங்கள் ஆன பெண்ணன்றதை குறிச்சிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் மேரிடா அன்மேரிடான்றதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நேஷ்னாலிட்டி, அடுத்து ரிலிஜியன், கம்யூனிட்டி, அட்ரஸ்ஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்கடுத்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்கில் இருந்தால் அதை மென்ஷன் பண்ணி அதுக்கான ப்ரூஃப் நீங்கள் நிற்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து உங்கள் மேலே ஏதாச்சும் கிரிமினல் கேஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து என்னென்ன டாக்குமெண்ட்டில் இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் செல்ஃப் அட்டாச் பண்ணி இணைக்கணும் அப்படின்னா, 10th மார்க் ஷீட் வேணும், UG ஆர் PG சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஃபோட்டோ ID ப்ரூஃப், அதாவது ஆதார் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அப்படின்னா பேன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணி, அதுக்கடுத்து இவங்க சொல்லியிருக்க இந்த 6 டாக்குமெண்ட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணி இந்த அப்ளிகேஷனில் இணைச்சி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் 21க்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கு பிறகு போகிற எந்த ஒரு அப்ளிகேஷனையும் அவங்க ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட சிக்னேச்சர் இந்த அப்ளிகேஷன் கட்டாயம் இருக்கணும். டேட்டு ப்ளேஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க.
மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் மாவட்ட வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனால் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.